ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமான சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணி அரோரா விஜய் பார்வதியை கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்திருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பயங்கரமாக உக்கிரமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பர்சனல் வெஞ்சன்ஸில் விளையாடுறதா கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரஜன் வந்துட்டு நேற்று நைட்லேருந்து விஜய் பார்வதியை வந்து அந்த முன்னாடி டச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை இழுத்துருப்பார். அதுவே வந்துட்டு தேவையில்லாதது. அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்கணும், அட்ரஸ் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை திரும்பவும் எடுத்து ட்ரிகர் பண்ணுறாரு பிரஜன் நைட்லேருந்து. ஸோ அதில் வந்து செம்ம காண்டில் இருந்தாங்க விஜய் பார்வதி. அதை வந்து கமருதன் கிட்ட சொல்லும்போது கமருதன் கொஞ்சம் காண்டாக்டர் போல இருக்குது. இப்போ வந்துட்டு கமருதும் விஜய் பார்வதியும் பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு இவங்க வந்து கூர்க்கா வாட்ச்மேன் இந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அரோரா உள்ள வராங்க. வந்து எதுக்கு நீங்கள் அவர் வந்துட்டு வாட்ச்மேன் கூர்க்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு தம்மா என்னமோ எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு வர மாதிரி. அது விஜய் பார்வதி கலாய்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். இப்போ நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? அவர் என்ன போண்டான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கலாய்க்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு ஏன் அதை வந்துட்டு உடனே வந்து பிரச்சனை சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது, அது சொன்னது வந்து வியானானும் போது உடனே இந்த அம்மா அரோரா வந்து அது வந்து பிக் பாஸும் வியானாவும் பார்த்துப்பாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா நாங்கள் சொல்லுவோங்க, எங்களை சொன்னால் நாங்கள் சொல்லி காட்டுவோம் அப்படின்னு விஜய் பார்வதி சொல்ல இவங்க வந்துட்டு ஆமாம் உங்களுக்கு அதான வேலை, சொல்கிறதா வேலை, எப்போ பார்த்தாலும் சொல்லி காட்டுறதானே உங்களுக்கு வேலை அப்படின்போது கமருதீன் கலாய்க்கிறாரு. ஒரு காலத்தில் 2 பேரும் எவ்வளோ ஒன்றா இருந்தீங்க, ஒத்துமையாக இருந்தீங்க, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு 2 பேருமே வந்து கமருதீன் கலாய்ச்சி விட்றாங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் நடுவில் வராதிங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேணுன்ட்டுமே அவங்க வந்து காண்டாகணுமா யார் விஜய் பார்வதி. சரி விடுங்க, நீங்கள் அவங்கள போண்டான்னு கூப்பிடாமல் இருக்காதீங்க, சரிங்க விடுங்க, இனிமேல் நீங்கள் அவங்கள போண்டான்னு கூப்பிடாதீங்க, கிக்குன்னு சிரிக்கிறாங்க. ஐயோப்பா, இந்த அரோரா இருக்குது பாருங்க, ஐயோ. அதாவது அரோரா மட்டுமா, கனி, திவ்யா, அரோரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை பிடுங்குறாங்க. ஏதாவது வந்துட்டு விஜய் பார்வதி பேசணும், அதை பிடிச்சி கலாய்க்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு விஜய் பார்வதி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விக்ரமு, பா ரொம்ப மோசம். ஆனால் இன்னும் ஒரு பியூட்டினா கமருதீன் வந்து விஜய் பார்வதிக்காக பேசக்கூடியவங்களை வருது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.